சரி, இப்போ வந்து ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தோட பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கான வந்து பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது பரிகார விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு, அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கான பரிகாரங்களை வந்து நம்ம பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து கமெண்டில் கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லுவோம். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தோஷம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் அதிகம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வந்து தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருக்குங்க. அப்போ தோஷம் இருக்கவங்களுக்கான அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒருவருக்கு வந்து ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ராகு திசை நடந்துகிட்ருக்கு. அந்த ராகு திசை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ராகுவால் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒருவருக்கு ராகு கேது தோஷம் இருந்தாலும், ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்தாலும், ராகுவின் அதிதேவதையான துர்க்கை அம்மனுக்கு வந்து ராகு காலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்வது என்பது வந்து ராகுவோட பாதிப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அப்போ ராகு காலத்தில் வந்து துர்க்கை அம்மனை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக ராகுவோட பாதிப்பு வந்து நமக்கு குறைந்து நன்மைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அதாவது அம்பிகையின் சக்தி நிறைந்த வடிவமாக கருதப்படுவது தான் வந்து துர்க்கை அம்மன். அப்போ அம்பிகையின் பல்வேறு வடிவங்களின் ஒரு வடிவம் தான் வந்து துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக சுமங்கலி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வந்து மாங்கல்ய பலம் பெருகும். இந்த துர்க்கை அம்மனை வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்வது என்பது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது. அப்போ ஒரு ஜாதகப்படி வந்து துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக பலவித கஷ்டங்கள் நீங்கும், நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே போல் இந்த துர்க்கை அம்மனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து மஞ்சள் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்வது, வழிபாடு செய்வது என்பது நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. இந்த துர்க்கை அம்மன் என்பது பார்வதி தேவியின் வடிவமாக கருதப்படுகின்றது. துர்க்கை என்றால் துன்பங்கள் அனைத்தையும் போக்குபவள், அதாவது துன்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவள் என்று பெயர். இந்த சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய துர்க்கை சிவதுர்க்கை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு வந்து நாம் நெய் தீபம் இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அதே போல் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய